இந்த காலவெளியிலே நாம் தேவனுடைய பாதத்தில் வருவதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. இயேசு அதிகாலமே எழுந்து தேவனை பிதாவை நோக்கி பார்க்கும்படி கண்டார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து பலி செலுத்தும்படி புறப்பட்டு போனார். வேதத்தின் பக்தர்கள் அதிகாலையில் தேவனை நோக்கி பார்த்து மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்று காலை நாம் அதிகாலையில் கூடியிருக்கிற கேள்வி கதிரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவத காலையிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். மகிமையுள்ள நம்முடைய நாமம், வல்லமுள்ள நாமம், ஆச்சரியமான நம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நம்மோடு கூட இருந்து வழிநடத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வேலையிலும் போக்கிலும் வரத்திலும் எல்லாத்திலும் கூட இருந்தார். பிள்ளைகளோடு கூட இருந்தார். குடும்பத்தில் கூட இருந்தார். போராட்டங்களில் கத்தர் கூட இருந்தார். இதெல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம். நம்முடைய ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். வேலையில் காரியங்கள் எல்லாவற்றிலும் நாள் முழுவதும் நம்முடைய ஆளுக்கு இந்த வாரம் முழுவதும் இந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே நம்முடைய கிருபைகளோடு இருக்க வேண்டுமே. கைவைத்து இதுவரை நம்முடைய கிருபைகளை தாங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் தியான பாடல்கள் எல்லாவற்றுடைய மகிமை இறங்கட்டும். எங்களோடு இடைபெறும். ஆமென். எல்லாரும் இணைந்து தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். இந்த காணொளியில் நம்மத்தில் தேவன் எழுந்தருள்வாராக என்று இந்த பாடலை இணைந்து பாடுவோம். தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே ஆலயத்தில் வாழ்மாட்டவர்
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக இருதயத்தின் நினைவுகளின் யோசனைகளை வகை அறுக்கிறதாக இருக்கிறது. ஆமென். For the word of God is quick and powerful and bitter. என்ன சொல்லுவோமா? ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவராக இயேசு உலகத்தில் இருக்கும் போது கூட பிசாசிடத்துல அடிக்கடி சொன்னாரு, இப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. வார்த்தை தான். விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கணும், வார்த்தையை வாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற அவருடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன். I love thy word. I love thy word. ஆண்டுடைய வார்த்தை அவ்வளவு மேலான. இன்றைக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலம் தான் நம்மளோட கூட பேசுகிறார். ரோமர் 10:17 சொல்லுகிறது, faith comes by hearing. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்கதான் நமக்கு வரும். சங்கீதம் 33:6 சொல்கிறது, by his word all things made. உலகத்தில் எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால உருவானது. ஆண்டவர் உண்டாவதாக சொன்னார், ஒரே வார்த்தை தான். ஆம், உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் பணத்தால் செய்ய முடியாதது, மனிதனால் செய்ய முடியாதது அவருடைய வார்த்தையினாலே செய்து முடிப்பார். ஆம், ஆகவே தேவனுடைய வார்த்தை மிக முக்கியம். நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை தான். யாக்கோபு 1:18 சொல்லுகிறது, இந்த சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். ஆகவே ஸ்பெண்ட் டைம் வித் காட், தேவனோடு கூட நேரத்தை செலப்படணும். அதனால்தான் அவருடைய வசனத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1 வாசிக்கிறோம். இன்று காலை கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது, எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறது பழக்கம் இருக்கிறதா? தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறதா? தினந்தோறும் உங்கள் வாயில் வாக்குத்தத்தங்களை சொல்லி தேவனை துதிக்கிறீர்களா? இதுதான் நம்முடைய வாழ்வில் மிகவும் ஆச்சரியமான ஆசீர்வாதம். The word of God is creative. இந்த ஆண்டுடைய வார்த்தை சிருஷ்டிக்கிற வல்லமையுள்ள வார்த்தை. சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற வல்லமை. ஆகவே நீங்க ஆண்டுடைய வார்த்தை பேச இல்லாதவர்கள் உருவாகும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி தோத்திரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய காரியத்தை ஆண்டுடைய வார்த்தை உருவாக்கும். வேலைகளை கொண்டு வரும், வீட்டை உருவாக்கும், பிள்ளைகளை மாற்றும். சொல்லி பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பேசி பாருங்க. ஸ்பீக் த வேர்ட். தேவனுடைய வார்த்தை உருவாக்கும். யோவான் 17:17 இந்த வார்த்தையினால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். The word that sanctifies. தேவனுடைய வசனத்தை கேட்கிற விசுவாசிகள் பரிசுத்தமாக இருப்பார்கள். அவருடைய ஆலயத்தில் போய் வந்து உட்கார்ந்து பல மணி நேரம் வார்த்தையை கேட்கிறோமே,
அதெல்லாம் மிக ஆசீர்வாதமானது. வேதத்தை வாசிப்பது, கேட்பது, நேசிப்பது. இப்பொழுது கூட இந்த கால்வெளியில கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை தான் காரியங்களை உண்டாக்குகிறது. இப்பொழுது இந்த வார்த்தை உங்கள் வீட்டுக்குள் இந்த வார்த்தை வருகிறது, உங்களுக்குள் இந்த வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கும். எபேசியர் 6:17 விக்டரி பை ஹிஸ் வேர்ட். நமக்கு இருக்கிற போராட்டங்களில் இந்த வார்த்தை தான் ஜெயத்தை கொடுக்கிறது. இப்படி நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 119, 105 நம்முடைய வார்த்தை, இதுதான் நம்முடைய கைடன்ஸ், நம்மை நடத்துகிற வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. மத்தேயு 24:35 ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்தே போவதில்லை. நம்மிடத்தில் ஆண்டவர் ஒழிந்து போகாத உன்னை கொடுத்திருக்கிறார். அதுதான் யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதுவரைக்கும் தேவனங்களோடு பேசின வார்த்தைகள், ஆலயத்தில் போய் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள், கேட்ட வார்த்தைகள், வாசித்த வசனங்கள், நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள், எல்லாவற்றுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை வாசிக்க நேரம் எடுக்கணும், கேட்பதற்கு நேரம் எடுக்கணும். We must give time, take time to hear the word and know the word of God. இந்த காலை கூட நேரம் எடுத்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோமே. வெறும் கண்ணமூடி தோத்திரன்னு சொல்லாம வசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணும்போது அது அதை விட வல்லமை உள்ளது. ஆமென். இங்கே 1 பேதுரு 1:25 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று பார்க்கிறோம். நிலைத்திருக்கும். ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6ஆம் வசனம், 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 14, 20, 24, 26, 29 இது எல்லா வசனங்களிலும் ஒரு வார்த்தை இருக்குது. God said. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் அப்படின்னு God said. அப்ப தேவனுடைய வார்த்தை தான், ஆதியிலே தேவனுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தை தேவனாக இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் இந்த பூமியில இயேசுவாக இறங்கி வந்தார். இந்த வார்த்தையின் ஒரு சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஒன்று, இந்த தேவனுடைய வார்த்தை மூலம்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். ஆண்டவரை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை தான். 1 சாமுவேல் 3:21 சொல்லுகிறது, The Lord revealed himself to Samuel through his word. தன்னுடைய வார்த்தையின் மூலம் சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று கருது. நீங்கள் தேவனை அறியணும் அப்படின்னா அவருடைய வார்த்தை தான். நீங்க எவ்வளவு அவருடைய வார்த்தை கேட்கிறீங்களோ அந்த அளவு அவரை அறிந்து கொள்ளலாம், அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளலாம். ஆகவே தேவனை அறிவதுதான் நித்திய ஜீவன். தேவனை அறிவது நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே through the word of God we can get connected with God, we can get to know God. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையின் மூலம் தான் நாம் தேவனோடு பழக முடியும். யோபின் புஸ்தகம் 22, 21, 22 சொல்லுகிறது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அவருடைய வாயிலிருந்து பிறந்த அந்த வார்த்தையை நீர் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். நாம் அவருடைய வார்த்தையின் மூலம் தான் தேவனோடு பழக முடியும். தேவனோடு கூட நெருங்குவதற்கு, தேவனோடு கூட பழகுவதற்கு யாருடைய வார்த்தை தான்? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த கால்வெளியிலே இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையினால் அவரோடு கூட நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். ஜோப் 22:21 அதனால் நமக்கு நன்மை வரும். 22:22 அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்னார் யோபு. ஆகவே தேவனுடைய வார்த்தை மூலம் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையின் மூலம் தேவனோடு நாம் பழக முடியும், பழக முடியும். ஆகவே இங்கே அடுத்தது, தேவனுடைய வார்த்தையின்படிதான் ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்கும், தேவனுடைய அதிசயங்கள் நடக்கும். 1 ராஜாக்கள் 17:1 எலியா சொல்கிறார், என் வாக்கின்படி ஏந்தி மணியை பெய்யாதிருக்கும் அப்படின்னு. தேவனுடைய வார்த்தை தான் அற்புதங்களை கொண்டு வரும். ஒரு வியாதியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், பிரச்சனையோடு தேவனுடைய வார்த்தையை பண்ணணும்.
போராட்டத்துக்கு நேரம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி படிக்கிறோம். அப்ப தேவனுடைய வாக்கு தான் அற்புதங்களை கொண்டு வரும். 1 ராஜாக்கள் 17:5 சொல்லுகிறது, எலியாவின் சொற்படியே கர்த்தர் செய்தார். 1 ராஜாக்கள் 17:16 வாசிக்கிறோம், எலியா சொன்னவைகள் எல்லாவற்றிலும் ஒன்று தவறாமல் தேவன் நிறைவேற்றி முடித்தார். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்கள், பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்கள், ஊழியர்களே இடைவிடாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்கள். அந்த வார்த்தை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஊழியத்தை நிறைவேற்றும், ஆசீர்வாதங்களை அற்புதங்களை கொண்டு வரும். ஆகவே இது மிக முக்கியம். அப்ப தேவனுடைய வார்த்தை சகல நன்மைகளையும் நமக்கு கொண்டு வருகிற வல்லமுள்ளதாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 17:24 அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் நம்முடைய வாயில் யாருடைய வார்த்தை வந்துகிட்டு இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை. எதை சொன்னாலும் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், வாக்குத்தத்தங்களில் இப்படி சொல்லி இருக்கிறது, தேவன் இப்படி செய்ய போகிறார் என்று whenever you speak you should use the word of God. 1 ராஜாக்கள் 17:24 எலியாவை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ தேவனுடைய மனுஷன் என்றும் நம்முடைய வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை வெளிப்படுத்துகிறது நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை தான். வீணான வார்த்தைகள், அநியாயமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள் வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதும் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆகவே through the word we get acquainted with God. Through the word God reveals himself. Through the word we receive the miracles. Through his word we are confirmed that we are the children of God. அடுத்தது இங்கே பார்க்கிறோம் 1 சாமுவேல் 9:15 அங்கே ஆண்டவர் சாமுவேலோடு கூட சவுல் வர்றதற்கு முன்னாலே பேசுகிறார். இந்த மாதிரி சவுல் என்பவன் வருவான் என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சாமுவேல் வார்த்தைகளின் மூலம் சவுலுக்கு வழியை சொல்லுகிற 1 சாமுவேல் நீங்கள் வாசித்து பார்த்தால் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே தெரியும். ஆகவே இதை நாம் பார்த்தால் டைரக்ஷன் given through his word. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வழி காட்டுகிறது. அதுதான் என் பாதைகளுக்கு தீபம் வெளிச்சம்னு தாவீது சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நம்மை வழி நடத்தும், வார்த்தை வழி நடத்தும். அது 1 சாமுவேல் 9:19 ரகசியங்களை வெளிப்படுத்துகிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தை மூலம் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆம், சாமுவேல் சவுலுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தையின் மூலம் ரகசியங்கள் வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையில மகிமையான ரகசியங்கள் இருக்கிறது, ஆச்சரியமான ரகசியங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம கூட கர்த்தர் பேசி நம்மை வெளிப்படுத்தி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். 2 தீமோத்தேயு 3:15 நம்மை ஞானமுள்ளவனாக நாம் மாற பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 3:15. Wisdom comes through the word. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளை தினந்தோறும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் என்ன லாங்குவேஜில் வேணுமோ நீங்க வாசித்து பாருங்க. பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை, இதுல இருக்கிற அந்த நாலேஜ், இதுல இருக்கிற அந்த வொக்கபுலரி, இதுல இருக்கிற வாசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. யோபின் புஸ்தகத்தெல்லாம் ஜெம் ஆஃப் லிட்ரேச்சர் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்வார்கள். வேத எழுத்துக்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள், நீதிமொழிகள் எல்லாம் நல்ல மகிமையான வார்த்தைகள், சங்கீதம் எல்லாம் நல்ல ஆராதனைகள். அப்படி என்றால் இந்த காலை கரங்களை வைத்து ஆண்டவரே உடைய வேதத்தில் வைத்திருக்கிற மகத்துவத்தை நாங்கள் கண்டு உங்களுடைய வேத வசனத்தின் மூலம் உம்மோடு தொடர்பு கொள்ள, உம்மோடு பழக, உங்களுடைய அற்புதங்களை கற்றுக்கொள்ள இந்த காலை எங்களுக்கு அனுகிரகம் செய்திடும். இந்த காலை ஆண்டவரே உடைய மகிமை உள்ள வார்த்தை, ஹல்லேலூயா, எங்களை நடத்துகிற வார்த்தை, எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, எங்களை உயர்த்துகிற வார்த்தை. இந்த மகிமையான இந்த வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி எல்லா கைசத்தை சொல்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு நேரம் உடைய வார்த்தையை கோருகிறேன், எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய வார்த்தையை கோருகிறேன், எங்கள் வியாதிக்கு மேல உம்முடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று டெக்ளேர் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. உன் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் சொல்ற வாக்குத்தத்தங்களை எடுத்து ஹல்லேலூயா பேச 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 தேவனுடைய வல்லமை வெளிப்படும்.
ஆகவேதான் தாவீது சொல்ற வசனம் தான் எனக்கு ஆறுதல். எபிரேயர் 1:3 விசுவாசம் இந்த வார்த்தையினால் தான் வருகிறது. சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எண்ணாகமம் 23:19 சொல்லுகிறது, God is not a man to lie. தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. வேதத்தில் தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுவார். கரங்களை வைத்து காலை எழுந்து வாசிக்க, நேசிக்க, கேட்க ஒப்புக் கொடுக்கிறேன். அதை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் அதில் இருக்கிறவே கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இன்று காலை பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் என்னுடைய வார்த்தையின் ஆசீர்வாதம் வருகிறது. உங்களை ஒப்புக் கொடுத்து என்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம இன்று காலை அர்ப்பணிப்போம். இப்பொழுது இந்த வார்த்தை உங்கள் வீடுகளில் நிரப்பிக் கொண்டிருக்கிறது, உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை, ஹல்லேலூயா, என்னை நடத்தும். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை நடத்தும் இயேசு நாதா. இணைந்து பாடுவோம். இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. மொழியாய் வந்தீர், மொழியாய் வந்தீர், உமக்கு நன்றி ஐயா. மொழியாய் வந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில்லைந்து பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. பாதுகாத்தி நன்றி ஐயா. நன்றி செலுத்துவோம். என்னை நடத்தும் உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசம் உமக்கு நன்றி ஐயா. எல்லாரும் ஆண்டவருக்கு கரங்களை வைத்து நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரே உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய ஆச்சரியமான வார்த்தைகள், எங்களை நடத்துகிற வார்த்தை, அற்புதத்தை கொண்டு வருகிற வார்த்தை. இந்த காலை இந்த வார்த்தையின் வல்லமை நம்முடைய குடும்பங்களில் வெளிப்படட்டும். நீங்க தீர்மானம் பண்ண வேண்டும். காலை வசனத்தை நேசிப்போம், வசனத்தை கேட்போம், வசனத்தையே பேசுவோம். சர்வ வல்லமுள்ள தேவன் இன்று காலைகளோடு நீ பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை. எலியாவை கொண்டு நிறைவேற்றுகிற வார்த்தை, இயேசுவை கொண்டு நிறைவேற்றுகிற வார்த்தை, வானமும் பூமி விழுந்தாலும் விழுந்து போகாத வார்த்தை. இந்த காலை ஜபத்தில் இணைந்திருக்க நாங்கள் யாவரும் வசனத்தை வாசிக்க, நேசிக்க, வசனத்தையே நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேர்ட் ஆஃப் காட் பவர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இறங்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை வீணான வார்த்தைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். சாப வார்த்தைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். சாத்தானுடைய வார்த்தைகள் எல்லாம் அழிந்து போவதாக. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் ஒவ்வொரு குடும்பங்களின் பிள்ளைகளை, வேலைகளை, தொழில்களை, பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆலயங்கள், ஊழியர்கள், ஆராதனைகள் எல்லாம் ஆசீர்வதித்தலும். எல்லாவற்றிலும் மகிமை விளக்கட்டும். எல்லாவற்றையும் நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீரே, நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.